தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளது. தமிழக முதலமைச்சராக விஜய் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையடுத்து இன்று சட்டசபை கூட்டமும் நடைபெற்றது. இதில் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் எம்எல்ஏக்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். சட்டசபை கூட்டம் முடிந்ததும் தலைமை செயலகத்திலிருந்து நேரடியாக ஆழ்வார்பேட்டைக்கு முதலமைச்சர் விஜய் சென்றார். இந்நிலையில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை இன்று முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். மு.க. ஸ்டாலின் வீட்டிற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் விஜய் அவரை சந்தித்தார். முதலமைச்சர் விஜயை ஆரத் தழுவி வரவேற்று மு.க. ஸ்டாலின் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் மு.க. ஸ்டாலினை விஜய் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். தமிழக அரசக அரசியலில் இந்த நடைமுறை ஒரு ஆரோக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக மு.க. ஸ்டாலின் வீட்டிற்கு சென்றபோது முதலமைச்சர் விஜயை சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கொறடா ஏவ வேலு, முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், பி.கே. சேகர்பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் வரவேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.